அனைவருக்கும் வணக்கம். இன்று சில இளைஞர்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறான பாதையில் நின்று கொண்டு தங்களுக்கு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று புலம்புகிறார்கள். இன்றைய திமுக கழக அரசு எண்ணிலடங்கா திட்டங்களை வகுக்கிறது. அதுவும் மாணவர்களுக்கு 1000 இருந்தாலும் பெண்கள் படிக்கலாமோ என்ற ஆரிய மாயையை ஒழித்து மாதம் 1000 தருகிறேன் மகளே நீ படிக்கவா என்ற புதுமை பெண் திட்டம், ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் முதல்வன் திட்டம், மாணவர்களாகிய நம் அனைவருக்கும் நான் முதல்வன் திட்டம், இடரற்றல் இல்லா கல்வி, இல்லம் தேடி கல்வி, தாயுமானவன் என்ற போன்ற எண்ணிலடங்கா திட்டங்கள். அது மட்டுமா, உலக வரலாற்றில் எந்த ஒரு தலைவனும் எண்ணிடாத ஒரு திட்டம், மாபெரும் மகத்தான திட்டம் தான் காலையில் பசியோடு பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். அந்த மாணவர்களுக்கு பசியை போக்கிய பசிப்பினி மருத்துவர் தான் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். இந்த திட்டத்தோடு திமுக கழகம் நிற்கவில்லை. பெற்றோர் இல்லாமல் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் கல்வி ஏதேனும் ஒரு இடத்தில் தடைபட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து மாதம் 2000 தரும் அன்பு கரங்கள் திட்டம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளது தோழர்களே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற மாநாட்டில் முதலமைச்சர் கூறிய அதே வார்த்தையை உங்களிடம் கூறுகிறேன். 1000 தடைகள் வந்தாலும் அதை எதிர்ப்பேன், வெல்வேன். மாணவர்களாகிய உங்களுடைய வேலை படிங்க படிங்க படிங்க. ஆம் தோழர்களே, நம்முடைய வேலை படித்தல் படித்தல் படித்தல். இந்த படித்தல் மட்டும்தான் மாற்றத்தை, சமுதாய மாற்றத்தை உருவாக்கும். வேறு எந்த கட்சியும் மாற்றத்தை தராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு தோழன் ஆசிபி சோழன். நன்றி, வணக்கம்.